செட்டாஃபில் செட்டாஃபில் கிளென்சர். ஸோ இது வந்து ஆயில் ஸ்கின் கிளென்சர் நான் வாங்கியிருக்கிறது. இதுலேயே வந்து நார்மல் ஸ்கின் கிளென்சரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா செட்டாஃபில் வந்து ரொம்ப பாப்புலர் பிராண்டு. ஆல் ஓவர் த வேர்ல்டில் இந்த பிராண்ட் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும். ஸோ நிறைய பேர் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கிளென்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி நான் வீடியோ போட்டுமே பார்த்தேன். ஸோ அதை பார்த்து தான் நான் வந்து வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் இது மேலேயே வந்து போட்டிருக்காங்க டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள் டாப்லேயே. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் மேபி வந்து நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு ரெக்கமெண்டேஷன் வாங்கி ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இந்த மாதிரி டாப்லேயே நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. எனக்கு வந்து கண்டிப்பாக சென்சிட்டிவ் ஸ்கின் தான் எனக்கு தெரியும். எனக்கு எது பண்ணாலுமே வந்து சீக்கிரமாக வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னா ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு நார்மலாகவே திடீர்னு பிம்பிள்ஸ் வர்றது, ஏதாவது ஆயில் ஃபுட்ஸ் அப்படிங்கன்னா திடீர்னு பிம்பிள்ஸ் வரும் எனக்குலாம். ஸோ ஏதாவது ரப் பண்ணோம் அப்படின்னா வந்து ஏதாவது அது வரும். டஸ்ட்டு இருந்துட்டு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் இருந்தோம்னா வந்து வேறு ஏதாவது ரேஷஸ் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னு சொல்லுவாங்க. அதுலேயே வந்து ஆயில் ஸ்கின்னுமே ஒரு டைப் இருக்கும், நார்மல் ஸ்கின் வந்து ஒரு டைப் இருக்கும். பட் சென்சிட்டிவ் ஸ்கின்னா ஏதாவது ஒரு சின்ன ஆக்ஷனால அது ரியாக்ஷன் வந்து ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கிறதா வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் பேசிக்கான அவுட்லைன் சொல்கிறேன். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இன்னும் மோர் அட்வான்ஸ் ஏதாவது தியரி கூட இருக்கலாம். பட் என்னை நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இதுதான் சென்சிட்டிவ் ஸ்கின். என்னோடது சென்சிட்டிவ் ஸ்கின்லேயே ஆயில் ஸ்கின். உங்கள் ஸ்கின் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் வந்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஆயில் ஸ்கின் ப்ளஸ் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால இந்த ஒரு கிளென்சரை வந்து வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. நார்மல் கிளென்சரோட இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது வாங்கினீங்கன்னா மேபி 450 வரும்னு நினைக்கிறேன். இது வந்து 540 550 அந்த ரேஞ்ச் வந்தது. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி தான். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் B3 அண்ட் ப்ரோ விட்டமின் B5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம் தான். பட் நம்ம இது எல்லாத்தையுமே பேக்லாம் பார்த்து தான் வந்து வாங்குவோம். பட் ஃபைனலாக என்ன இது நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதான். என்ன எனக்கு ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50-50 தான். ஸோ 50% ஒர்க் ஆச்சு, 50% ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்னா மேபி சம் பீப்புளுக்கு திடீர்னு வந்து பிம்பிள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த சமயத்தில் இல்லை பிம்பிள் வராமல் இருக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து பிம்பிளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா மேபி எனக்கு ஒரு அந்த ஏஜ் கேட்டகரி மாற அது வந்து பிம்பிள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கும் குறைய ஆரம்பிக்கலாம். பட் இதுவுமே ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் எனக்கு. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பேக். ஸோ நான் இதுக்கு முன்னாடி இது யூஸ் பண்ண கிடையாது. இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டில் கண்டிப்பாக முடிய போகுது. இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக் மேக்ஸிமம் யூஸ் பண்ணால் 1 வீக் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் அதை வாங்கின புதுசில் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணேன். பட் அப்புறம் எனக்கு தெரிஞ்சது ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு 1 டைம் யூஸ் பண்ணாலே இது மேக்ஸிமம். மற்ற நேரம் வந்து நம்ம நார்மலாக அதாவது அது PF கம்மியாக இருக்கிற சோப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் அதில் நிறையா சோப்பு வெரைட்டி இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம ரெகுலராக வந்து ஃபேஸுக்கு போடணும் கிளென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா வந்து இந்த ப்ராடக்ட் கிளென்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு டிஷ்யூ இருந்தால் போதும். நமக்கு வந்து வாட்டர் தேவையே கிடையாது. நம்ம அதை போட்டுட்டு ஸ்கின்ல ரப் பண்ணிட்டு சும்மா அந்த டிஷ்யூ வச்சு தொடச்சோம் அப்படின்னாலே வந்து நமக்கு அந்த டஸ்ட்டு அந்த இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதை பொறுத்த வரைக்குமே இது சூப்பராக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி நம்ம தண்ணி போட்டுமே அதை வந்து ஃபேஸ் வாஷ் மாதிரி வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆனால் ஃபேஸ் வாஷ் அளவுக்கு வந்து இதில் வந்து ஃபோம் வந்து வராது. இது வந்து கிளென்சர் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நார்மலாக தான் ஃபோம் வந்து க்ரியேட் ஆகும். உங்களுக்கு வந்து இந்த ஃபோமியாக இருந்தால் தான் பிடிக்கும், ஃபேஸை ஃபுல்லாக ரப் பண்ணும்போது நல்லா ஃபோம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஃபோமே அந்தளவுக்கு க்ரியேட் ஆகாது. ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் ஃபோம் க்ரியேட் ஆகும். அதுவுமே நம்ம ரொம்ப போட்டு ஸ்க்ரப் பண்ணோன்னா வந்து வர வாய்ப்பு இருக்குது. பட் அந்தளவுக்குலாம் ரொம்ப போட்டுலாம் ஸ்க்ரப் பண்ணக்கூடாது ஸ்கின்னை. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இது கிளென்சர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சின்ன பெனிஃபிட்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் நான் ஏன் 50-50 பார்ஷியல் அப்படின்னு வந்து சொன்னேன்னா, ஸோ இது யூஸ் பண்ணியுமே எனக்கு வந்து அந்த ஒரு பெரிய அளவுக்கு பிக் ரிசல்ட் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. மேபி இது கூட ஏதாவது அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். மேபி மாய்ஸ்சரைசரோ ஏதோ ஒன்று ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். மேபி நான் அதை மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை நான் கரெக்டாக யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு இவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து மார்னிங்கில் அதாவது நைட் டயத்தில் வந்து நம்ம வந்து இதை சாதாரணமாக ஃபேஸில் போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு இதை மறுபடியும் ஃபேஸில் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி தண்ணியை போட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து போதும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ பட் அது மாதிரி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ மேக்ஸிமம் டயத்தில் நான் தண்ணியோட தான் வந்து யூஸ் பண்ணேன். தண்ணி இல்லாமல் யூஸ் பண்ணுறது ரொம்ப ட்ராவல் டயத்தில் ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. நம்ம இப்போ தான் இன்டர்வியூ போகிறோம், ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை டக்குன்னு வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கூட ஒரு டிஷ்யூ இருந்தால் போதும், டக்குன்னு இதை வந்து ஃபேஸில் ரப் பண்ணிட்டு டிஷ்யூ வச்சு துடைச்சோன்னா இது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா பிரேக் பண்ணி காட்டுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களே இது வந்து சூப்பராக இருக்குது. மற்றபடி விஷயங்களில் இதோட ஒர்க்கிங் கேசஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. மேபி நான் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாதனால அந்த மாதிரி இருக்கலாம்.
பட் இதோட ஒர்க் மற்றதை கம்பேர் பண்ணுவது நான் இது வரைக்கும் கிளென்சரே வந்து யூஸ் பண்ண கிடையாது. மேக்ஸிமம் ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கிளென்சரில் இதுதான் பெட்டர் ஆப்ஷனாகவும் தெரிஞ்சுது. அதே நேரத்தில் இதனால எனக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி ஸ்கின் சென்சிட்டிவ் 5 சைன்ஸா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதாவது வீக்கெண்ட் ஸ்கின்னாக இருக்கட்டும், ட்ரைனஸாக இருக்கட்டும், ரிங்கிள்னஸ்ஸு, இரிட்டேஷனு, டங்க்னஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது அவாய்ட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயில் ஸ்கின், இது வந்து காம்பினேஷன் டு ஆயில் சென்சிட்டிவ் ஸ்கின், அது மட்டும் இல்லாமல் பிம்பிளையுமே எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மி பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த செட்டாஃபில் ஆயில் ஸ்கின் கிளென்சரோட என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இது வந்து பெரிய ரிவ்யூலாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து பெருசாக வந்து ரிசர்ச்சும் பண்ணது கிடையாது. மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்லி தான் நானும் வாங்கினேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் முதலே சொன்ன மாதிரி அந்த மாய்ஸ்சர், அதாவது சன்ஸ்கிரீன் வீடியோவில் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 6 months ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்குற மாதிரி தான். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணால் தான் வந்து இது சீக்கிரமாக காலியாகும். மற்றபடி இது வந்து ஓரளவுக்கு ஒரு 3 to 6 months வந்து நார்மலாகவே ஓடிடும். மற்றபடி நம்ம ஆஃபீஸ் ரெகுலராக போகிற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ஒரு மேபி ஒரு 6 months ஒரு 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இதை யூஸ் பண்ணி விட்டாலுமே வந்து பெரிய பாதிப்பு எனக்கு அந்த மாதிரி இல்லை. ஏன்னா வந்து நான் ஒரு 1 week வந்து யூஸ் பண்ணாமே இருந்திருக்கேன், 2 weeks வந்து இதை யூஸ் பண்ணாமே இருந்திருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு இதை கரண்ட் விட்டுக்கிட்டு போயிடுச்சு. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது கரண்ட் கட் ஆகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ என்னோடய ஃபைனல் இதை வந்து முடிச்சிடறேன். மேபி இந்த கிளைமேக்ஸ் வந்து முடிச்சிடறேன். ஸோ இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணணும். யாருக்குன்னா ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் நார்மல் ஸ்கின் டைப்பில் இருக்கீங்க அப்படின்னா வந்து இதிலே வந்து கிளென்சர் வந்து நார்மல் டைப்புக்கும் இருக்குது. இதில் வந்து மாய்ஸ்சரைசர் நிறையா ப்ராடக்ட் இருக்குது. ஆனால் நான் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். மற்ற எந்த ப்ராடக்ட்டும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. இந்த ஒரு ப்ராடக்ட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட். அதே மாதிரி இந்த ஒரு லிங்க் மட்டும் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் இருக்கும், அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஹோல் வீடியோ. நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிறீங்களா இல்லையா, இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் ஆயில் ஸ்கின்னுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக சஜஷன் பண்ணுங்கள். ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பிராண்ட் வந்து கொஞ்சம் பெரிய பிராண்டாக பாருங்கள். ஏன்னா வந்து ரொம்ப சின்ன பிராண்டாக இருப்பாங்க, ப்ராடக்ட் நல்லாயிருக்கும், பட் நம்ம அதை வந்து லாங் ரன்னுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து சின்ன பிராண்டுக்கும் பெரிய பிராண்டுக்கும் உள்ள விஷயம். ஸோ இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்னால் செட்டாஃபில் வாங்க முடியும், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு என்னால் செட்டாஃபில் வாங்க முடியும். பட் ஒரு சில சின்ன பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் நானுமே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அவங்கள்ட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, மேபி ஒரு 1 yearக்கு அப்புறம் 2 yearக்கு அப்புறம் ப்ரைஸ் ரொம்ப ஹை பண்ணிடுவாங்க, இல்லாட்டி அந்த ப்ராடக்ட்டை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க, இல்லைனா வந்து அந்த கம்பெனி அது இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்குது சின்ன பிராண்டில். பட் அவங்களோட ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்கும். பட் அந்த சின்ன பிராண்டுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஓரளவுக்கு நம்ம மீடியமான பிராண்டில் வாங்கணும்னா நம்மளோட ரொட்டீனையுமே வந்து நம்ம அடிக்கடி வந்து ரிசர்ச் பண்ண வேண்டியது, அடிக்கடி வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரே பிராண்ட் வந்து நம்ம லாங் டர்னுக்கு யூஸ் பண்ணும்போது அதுவுமே நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்ம திடீர்னு ஒரு புது கெமிக்கல்ஸை நமக்கு புது விஷயங்களை ஆட் பண்ணும்போது ஸ்கின்னுமே வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக மாறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ அதையுமே வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது பிராண்டு தெரிஞ்சு நல்ல பிராண்டு தெரிஞ்சுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதையுமே வந்து வாங்கி ரிவ்யூ போடுவோம், அதையுமே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதுதான் இந்த ஹோல் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.